எங்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேளையில உடைய பாத பீடத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். உடைய வசனம் வெளிப்படுகிற போது அதிகாரத்தோடு வெளிப்படட்டும், வல்லமையோடு வெளிப்படட்டும், அபிஷேகத்தோடு வெளிப்படட்டும். பேசுகிற அடியானை சிலுவைக்குள்ளே மறைத்து கொள்ளுவீராக. உம்முடைய ஜனம் உம்மில் மகிழ்ந்து கழிகூற கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு மகிமைப்படுவீராக, இயேசு உயர்த்தப்படுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு திரளான ஜனங்களை எப்போதெல்லாம் பார்த்தாரோ அப்போதெல்லாம் அவர்களை கண்டு மனதுருகினார். ஆமென். இன்னைக்கு பாடப்பட்ட பாடல்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர், மனதுருகிற கர்த்தர் இந்த மைதானத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையான பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர் வந்தால் சூழ்நிலைமைகள் மாறும். அவர் வந்தால் அசாத்தியங்களை அவர் சாத்தியமாக்குவார். அல்லேலூயா. இந்த இரவு வேளையில் இந்த மைதானத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை மட்டுமல்ல, வீடுகளிலே ஒலிபெருக்கும்படியாக இந்த சத்தத்தை கேட்கிறவர்களையும், ஆமே, வழியோரங்களிலே இருக்கிறவர்களையும் ஆமேன் கர்த்தர் தொடுவாராக. ஆமேன். ஓரேபிலே ஒரு முள்செடியானது பற்றி எறிய ஆரம்பித்தது. அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிற போது அநேகரை அது தன்னண்டமாய் இழுக்க ஆரம்பித்தது போல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். 2025 அநேகரை கர்த்தர் இழுத்து கொள்ளுகிற வருடமாக மாறப்போகிறது. தேசத்தின் நடுவிலே சிக்குண்டு கிடக்கிற சிலரை கர்த்தர் இழுத்து தேவ சமூகத்துக்கு நேராக கொண்டு வருகிற வருடமாய் மாறப்போகிறது. சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். என் ஜெபம் இனியும் கேட்கப்படவில்லையா? என்னுடைய ஜெபத்துக்கு இனியும் பதில் வராதா? நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஜெபிக்கிற நான் நிறுத்தி விடுகிறேன்னு சொல்லுகிற நபரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நிச்சயமாக முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போவது இல்லை. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் அசைவாடுவார். அவன் மனிதனால் செய்ய முடியாதவைகளை என் ஆண்டவரால் செய்ய முடியும். அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர் நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார். அவர் கிரியை செய்கிற நேரம் வந்து விட்டது. ஆமென். சிலருடைய கற்ப பைகளை கர்த்தர் தொடுவாராக. சிலருடைய கட்டிகளை கர்த்தர் கரைய பண்ணுவாராக. சிலருடைய பின்மாற்றங்களை கர்த்தர் மாற்றுவாராக. வருடக்கணக்காய் ஜெபித்து பதில் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு கர்த்தர் விடுதலையை தருவாராக. நான் ஆணித்தரமாய் நம்புகிறேன், ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த 4 நாட்களும் கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை மூடும். 4 நாள் மட்டுமல்ல, இதை தொடர்ந்து வருகிற நாட்களில் ஒரு எழுப்புதலுடைய தீயை கர்த்தர் இந்த தேசத்தின் நடுவில் பற்றி எறிய பண்ண போகிறார். வருட கணக்காய் ஜெபித்து காத்திருக்கிற சபையின் நடுவில் ஒரு உயிர்மீழ்ச்சியை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அநேக கண்ணீர் இந்த தேசத்தில் சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய கண்ணீர் இந்த தேசத்தில் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், கோதுமை மணியானது ஆமென் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சிந்தப்பட்ட கண்ணீர்களுக்கு, இந்த இடத்துல சிந்தப்பட்ட இரத்தங்களுக்கு பதிலை கர்த்தர் தருகிற நாளாய் மாற போகிறது. அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனால் அதை அறுத்து கொண்டு வருகிற போது ஒரு கம்பீரமான அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2025 வருடம் ஒரு அறுவடையின் ஆண்டாக திருச்சபைக்கு கர்த்தர் தர போகிறார். ஆமென். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிடுகிற வருடமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த அறுவடை சம்பவிப்பதாக. தூதர்களை காற்றுகளாய் தேசத்தில் கர்த்தர் அனுப்புவாராக. ஊழியர்களை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாக மாற்றுவாராக. ஆமென். ஜெபங்களுக்கான பதில் உங்கள் கதவுகளை வந்து தட்டுவதாக. ஆமென். யார் மனம் திரும்ப மாட்டார்கள் என்று சொன்னீங்களோ அவர்கள் மனம் திரும்ப போகிறார்கள். யார் விடுதலை அடைய மாட்டார்கள் என்று சொல்லி உலகம் முத்திரையிட்டதோ அவர்கள் விடுதலையை காண போகிறார்கள். ரீபா ஹத்தானா ரகத்தியால ரதலமரா உடபா சந்தலா ரிகத்தியக்க பால ருதியால ரதலமரா
சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சிலரை தொடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை நாடி நரம்புகளை எலும்புகளை தொடுவதாக. ஹல்லேலூயா. நரம்பு மண்டலங்கள் சுற்றப்பட்டு நரம்பு மண்டலங்களை பாதித்து இருக்கிற ஒரு நபரை கர்த்தர் இப்பொழுது சுகப்படுத்துகிறார். உன்னுடைய நரம்புகளை சுருளை பண்ணி செயலிழந்த கைகள், செயலிழந்த கால்கள், செயலிழந்த சரீரத்தின் அவயவங்கள் உயிர் பெறுவதாக. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. Rikamana handa rigatiala boshiyala radalamada udaraba shyakkaradarabara. அவர் அற்புதர், அவர் அற்புதர், அவர் அற்புதர். அற்புதங்களை சபை காணும், அடையாளங்களை நீங்க பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவன் இந்த ராத்திரி வேளையிலே இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அரசியல் தலைவனை குறித்து பேசுகிற கூட்டம் அல்ல இது. ஆமென். ஒரு நட்சத்திரத்தை குறித்து பேசுகிற கூட்டம் அல்ல இது. ஒரு சினிமா ஸ்டாரை குறித்து பேசுகிற கூட்டம் அல்ல. அந்த கூட்டங்களில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பது இல்லை. மனிதனை ரட்சிக்கும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மண்ணுலகில் வந்த விண்ணவரை குறித்த செய்தி இங்கே பிரசங்கிக்கப்படுகிற போது அவர் எங்கே உண்டோ அங்கே தேவ மகிமை இறங்கி வரும். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர், கல்லறைகளை உடைத்துக் கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர் இந்த கூட்டத்தின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசியல் தலைவர்களால் செய்ய முடியாததை, சினிமா நட்சத்திரங்களால் செய்ய முடியாததை, இந்த உலகத்தில் பெயர் புகழ் பெற்றவர்களால் செய்ய முடியாததை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிறவராய் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் ஒரு மனுஷனை குறித்து பேசினால் அவர் அங்கே வர முடியாது, செத்தவர்கள் வர முடியாது. ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து இங்கே நிற்கிறார். 7 பொன்குத்து விளக்குகளை மத்தியிலே 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்தில் ஏந்தினவராய் உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த மைதானத்தின் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அவரை பார்க்கும்படி ஆசைப்படுகிறீர்கள்? இயேசுவின் நாமத்தில் சிலருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சிலருடைய செவிகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா சில தரிசனங்கள் உண்டாவதாக. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் அசாதாரணமான காரியங்களை கதை செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானுடைய இருதயத்தில் தட்டி சொல்லி கொண்டிருக்கிறார். இதுவரையும் கண்ட காரியம் அல்ல, உன்னுடைய கற்பனையில் கூட கண்டிராத காரியத்தை கர்த்தர் சபையின் நடுவில் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா என்று சொல்லி சந்தேகத்தோடு கூட இருந்த நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதிலும் பெரிதானவைகளை நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. அவன் பல கன்வென்ஷனை பார்த்துட்டு பல கூட்டங்களுக்கு போயிருக்கிற, பல சபைகளில் பங்கெடுத்திருக்கிற, ஆன்லைன் மீட்டிங்கில் பங்கெடுத்திருக்கிற, நன்மை வருமா என்று சொல்லி அவன் இன்றைக்கு சந்தேகத்தோடு வந்திருக்கிற நபரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை நீ பார்க்க போகிறாய், இதிலும் பெரிதானவைகளை நீ பார்ப்பாய். Thank you Jesus. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிரசன்னத்தை ஆமென் அப்படியே வரவேற்று நல்ல சத்தமா கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எபிரேயர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். சேர்ந்து வாசிப்போமா? ஹல்லேலூயா. வேத புத்தகம் கொண்டு வந்தவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 4:15 முடியுமானால் எல்லாரும் ஒருமிக்க சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே
நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. பசியை குறித்து தெரியாத ஒரு இடத்துல பசியை குறித்து பேசி பிரயோஜனம் இல்லை. வேதனை குறித்து தெரியாத ஒரு நபரிடத்தில் வேதனை குறித்து பேசி பிரயோஜனம் இல்லை. ஆமென். பலவீனத்தை குறித்து அறியாதவங்கள்ட்ட பலவீனத்தை குறித்து பேச முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழுகிற நமக்கு பசி இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகிற நமக்கு தாகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகிற நமக்கு துக்கம் இருக்கிறது. கண்ணீர் சிந்துகிறோம். நெற்றி வேர்வை நிலத்தில் விழ நாம் பாடுபடுகிறோம். எத்தனையோ அவமானங்களை சகிக்கிறோம். எத்தனையோ நிந்தனைகளை நாம் அனுபவிக்கிறோம். செய்யாத குற்றத்தை செய்தோம் என்று வீண் பழிகளை சுமக்கிறோம். நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறோம். பல நேரங்களில் தனிமையின் வழியாக கடந்து போகிறோம். வாழ்க்கையில் நாம் பல சோதனைகளை சந்திக்கிற போது நாம் நெருக்கத்துக்குள்ளே ஆகிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய நிருபத்தில் விதமாய் சொல்லுகிறார், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சொல்ல போனா இயேசு பட்ட பாடுகள்ல ஒரு துளி கூட நம்ம படல. இயேசு அனுபவித்த வேதனையில் கொஞ்சத்தை கூட நாம் அனுபவிக்கவில்லை. இயேசு கடந்து போன அந்த பாதைகளில் நாம் போனதில்லை. ஆனால் நாம் பற்றதை விட மகிமையான பாடுகளை கஷ்டத்தை வேதனைகளை சகித்த ஒருவர் நமக்கு இருக்கிறபடினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணில் கண்ணீர் வரும்போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய நாவிலிருந்து சொல் வருவதற்கு முன்பதாக சிலருக்கு ஜெபம் வராது. சில நேரத்தில் ஜெபிக்க முடியாதவர்களை நான் சொல்லலை, ஜெபிக்க தெரியாதவர்களை குறித்து சொல்லலை. ஆனால் ஜெபிக்க தெரியும், நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவர்கள். ஆனால் சில குறிப்பிட்ட நேரங்களில் ஜெபிக்க முடியாதபடி சில பெருமூச்சுகள் உள்ள இருந்து வருமே, அந்த பெருமூச்சு சத்தத்தை கூட அவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இந்த கூட்டத்தின் நடுவில் ஆமென் ஹல்லேலூயா படுக்கை கண்ணீரால் நடக்கிறவர்கள் உண்டு. ஆமென். பெருமூச்சு விடுகிறவர்கள் உண்டு. ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி கேட்கிறவர்கள் உண்டு. தனிமையின் பாதையிலே கடந்து போகிறவர்கள் உண்டு. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நமக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன், நம்மை விசாரிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன். ரெண்டு பற்றியா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நமக்காய் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன், ஆமென். நம்மை விசாரிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன். ஹல்லேலூயா. இந்த பிரதான ஆசாரியன் ஆமென் சுவிசேஷ புத்தகத்தில் நாம் வாசித்தோம்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களில் இந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கிருபை போதுமே அப்படின்னு பாடணுமே, அந்த கிருபை உடையவராகவே வெளிப்பட்டார். கிருபையினுடைய இனி ஒரு வார்த்தையை சொன்னால் மனதுருகுகிற தேவன். சொல்லுங்க, மனதுருக்கம் நிறைந்தவர். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் சில மனது உருகுவாங்க. ஐயோ பாவம் அப்படிங்க, அவ்வளோதான். அந்த ஐயோ பாவம்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஐயோ பாவம் கஷ்டம்னு சொல்லி சிலர் அழுவாங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே செய்ய முடியாது. சில நேரங்களில் சிலர் சொல்ல பார்த்துருக்கிறேன். ஆமென். ஆமென். நீ எடுக்கிற ஆமென் சுமடு ஆமென் ஒரு பாரமான சுமடாக இருந்தால் நான் அதை மாற்றி எடுக்கலாம். ஆனால் உன் தலையில் இருக்கிற அந்த தலைவலியை நான் எப்படி மாற்றி எடுக்க முடியும்? அவன் உன் வயிற்று வலியை நான் எப்படி மாற்றி எடுக்க முடியும் என்று சிலர் சொல்வது உண்டு. அப்படித்தான் இந்த உலகத்தால் நம்முடைய வேதனையை சுமக்க முடியாது. இந்த உலகத்தால் நம்முடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை தர முடியாது. இந்த உலகத்தால் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியாது. அவன் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவனுடைய சாட்சியை நான் நேரடியாக கேட்டேன். அவன் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு திருமணமானது. நல்ல வசதியான ஒரு இடத்தில் அவர் கல்யாணம் பண்ணினார். அவர் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் ஆமென் ஹல்லேலூயா அவருடைய மனைவி கருத்தரித்தார்கள். குடும்பமாய் ஊழியத்தை செய்தாங்க. நல்ல ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட அவருடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாய் போய் கொண்டிருக்கிறது. ஊழியம் நன்றா வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அவர்கள் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஆனால் திடீரென்று அந்த மனைவியினுடைய பிரசவத்தின் போது அந்த குழந்தை மரித்து போனது. அந்த குழந்தை மரித்த ஷாக்கில் அந்த மனைவி ஒரு ஹோமா ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டாங்க. ஒரு நடை பிணம் போல மாறிவிட்டார்கள். அந்த ஊழியக்காரர் எத்தனையோ ஜெபம் பண்ணார், அந்த குடும்பம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எந்த பதிலும் இல்லை. கடைசியாக அந்த சகோதரியை வீட்டில் குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி உட்கார வச்சா அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. இவர் ஊழியத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது எந்த பொசிஷனில் எப்படி உட்கார வச்சுட்டு போனாரோ அதே பொசிஷனில் அவர் உட்கார்ந்து இருப்பாங்க அந்த மனைவி. நாட்கள் ஆனது. அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் கண்ணீர், வேதனை. அந்த கண்ணீரை துடைப்பதற்கு யாருமே இல்லை. ஒரு நாள் மழை பெய்கிறது. காலையில் தன்னுடைய மோட்டார் பைக்கில் அவர் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக போகிறார். போய்கொண்டிருக்கிற வழியில் ஒரு சிக்னல் லைட் வருகிறது. அவர் நினைச்சார் மழை பெய்து கொண்டிருக்கிறது, கண்ணிலிருந்து கண்ணீர் தாரதாரையாய் வடிந்து கொண்டே இருக்கிறது, என் கண்ணீரை துடைப்பதற்கு யாருமே இல்லை, எதுக்கு இந்த ஊழியம், எதுக்கு இந்த பாடு, எதுக்கு இந்த பிரயாசம், ஆகவே நான் திரும்ப போகிறேன்னு சொல்லி அந்த சிக்னல் அப்படியே திருப்பி தன்னுடைய வாகனத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தார். வீட்டில் கொண்டு வந்து பார்த்தா அந்த மனைவி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மனைவி பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அந்த தேவ மனுஷன் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். ஆலயத்தில் ஆராதனைக்கு நேரமாகிவிட்டது. விசுவாசிகள் எல்லாம் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆராதனை செய்ய வேண்டும், ஆராதனை நடத்த வேண்டும், செய்து கொடுக்க வேண்டும். பாஸ்டர் இல்லை அப்படிங்கும்போது அவர்கள் மனதில் பல சந்தேகங்கள். ஒருவேளை பாஸ்டருடைய மனைவி சீரியஸாக இருப்பாங்க, ஒருவேளை செத்து கூட போயிருக்கலாம், நமக்கு செய்தி வரும் அப்படி என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த இந்த மனைவி பக்கத்தில் போய் உட்கார்ந்த தேவ மனுஷர் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவர் தூங்கிவிட்டார். என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியல. கொஞ்ச நேரம் தாண்டும் போது ஒரு கை அவருடைய கண்ணீரை அப்படியே துடைக்கிறது. ஆமென். என்னுடைய மனைவியின் தானும் மட்டும்தான் இந்த இடத்துல உண்டு. யாருடைய கையாக இருக்கும் என்று சொல்லி கண்களை திறந்து பார்த்தால் மாதங்களாய் பேசாம ஹோம ஸ்டேஜில் இருந்த அந்த சகோதரி தன்னுடைய கையால் தன்னுடைய கணவனுடைய கண்ணீரை துடைக்கிறாங்க. அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஆராதனைக்கு போகலையா, ஏன் அழுகிறீங்க? ஆமென். அன்றைக்கு அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டானது. மரணத்தை காத்திருந்த சபையில் கணவரும் மனைவியும் ஒருமித்து ஆராதனைக்கு போனார்கள். மனதுருகுகிற இயேசு இந்த ராத்திரி வேளையில் அற்புதம் செய்கிறவராய் நம்முடைய நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம கண்ணீர் சிந்துகிற போது தனித்து ஒரு வேளை நீங்கள் கண்ணீர் சிந்தலாம். அந்த கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆமென். அதை விசாரிப்பதற்கு கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் தேவன் நிச்சயமாக மத்தியில் இறங்கி வருவார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். கரத்தை உயர்த்தி ராமே சொல்லுவீங்களா? மனதுருகுகிற இயேசு. ஹல்லேலூயா. இயேசு நமக்காக மனதுருகுவார். ஆமென். வேதத்திலிருந்து இருக்கிற நேரத்தில் ஒரு 3-4 காரியம் அல்லது ஒரு 6 காரியத்தை இயேசு மனதுருகிற போது என்ன சம்பவிக்கும் என்பதை உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையில் சொல்லும்படியாய் கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். போதும். ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இன்னைக்கு மனுஷனுடைய கவலைகளை பாருங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி இதுதான் கவலை. ஹல்லேலூயா. சிலருக்கு கவலை, எதுக்கு கவலைப்பட்டோன்னே தெரியாமல் கவலைப்படுவார்கள். ஆமென். இந்த கவலையில் அதிகமான கவலை ஒன்றுமில்லாத காரியத்துக்காக இருக்கும், காரணம் இல்லாமல் வருகிற கவலைகள். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 3 நாளாய் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனம், 3 நாளாய் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனம், அவங்களுடைய ஆகாரத்திற்காக அக்கறைப்படுகிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
உன்னுடைய குடும்பத்திற்காக ஆமென். ஒருவேளை பெற்றோர்கள் சொத்து சேர்த்து வைத்தாங்களோ இல்லையோ, பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஆமென் கவலைப்பட்டார்களோ இல்லையோ, நம்முடைய பரமபிதா நமக்காய் கவலைப்படுகிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பதில் அவர் அக்கறை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்காக அக்கறைப்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லை. ஆமென். சாப்பிட்டியான்னு கூட கேட்குறதுக்கு யாருமே இல்லை. சோத்திரம். எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறதற்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நமக்காய் அக்கறைப்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். நான் சாப்பிட்டோமா இல்லையாங்கிறது அவருக்கு தெரியும். நம்முடைய அல்லேலூயா களஞ்சியத்தில், நம்முடைய கலசத்தில், நம்முடைய ஆமென் கிச்சனில் சாப்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதை கூட அவர் அறிகிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர். ஆமென். சமீபத்தில் விதமாய் படித்தேன். அந்த காக்கை குஞ்சுகள் பிறந்த பிறகு, அது குஞ்சு பொறிச்சு வந்த பிறகு அதனுடைய அலகுகள் துறக்கப்படாதான். அந்த தாய் காகத்தால் அந்த அலகுகளில் அந்த குஞ்சுக்குள்ள வாயில் அந்த ஆகாரத்தை கொடுக்க முடியாது. சில நாளுகளுக்கு, சில நாளுக்கு பிறகு தான் ஆகாரத்தை கொடுக்க முடியும். ஆனால் அந்த இடைப்பட்ட நாளில் அந்த காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கடலில் திமிங்கலத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நீலத்திமிங்கலம், வேல். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ப்ளூ வேல் ஆமென் ஒரு குட்டிக்கு ஒரு நேரம் எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் தெரியுமா? ஆமென். இந்த திமிங்கலம் ஒரு நேரம் தன்னுடைய குட்டிக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்குமா? சுமார் 500 லிட்டர். எத்தனை லிட்டர்? 500 லிட்டர். அவைகளை போஷிப்பிக்கிற தேவன் நம்மை உடுத்துவிப்பது, நம்மை போஷிப்பது, நம்முடைய தேவைகளை சந்திப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டாம். தேவ வசனத்தை கேட்கும்படி நாம் தாகமுடையவராக இருப்போம் என்று சொன்னால், தேவனை ஆராதனை செய்கிறதில் நாம் அக்கறை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால், தேவன் காண்பித்த நேமத்தின்படி கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருப்போம் சொன்னால், ஒரு குறைவில்லாமல் நடத்த அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் 22 உன்னுடைய நேசகுமாரன், உன்னுடைய ஏக புதல்வனாகிய ஈசாக்கை நான் உனக்கு காண்பிக்கிற மலைகள் ஒன்றின் மேல் கொண்டு போய் எனக்காக அவன் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். 3 நாளைக்கு முன்பதாகவே ஆபிரகாம் ஆயத்தமாகிறார். ஆபிரகாம் அவருடைய மகன் ஆயத்தப்படுகிறார். அவன் பலிக்கானவற்றை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கழுதையை விறகை ஏற்றி வேலைக்காரர்களையும் கூட்டி அந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு வருகிறார்கள். கவனியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகள் தேவ பர்வதத்தில் வரும்போது அகற்ற வேண்டியவர்களை அகற்றிடணும். வேலைக்காரங்க எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸில் நிப்பாட்டப்பட்டு ஆகிவிட்டது. கழுதை ஒரு இடத்துல நிறுத்தப்பட்டு விட்டு ஆகிவிட்டது. ஆராதனைக்காக தகப்பனும் மகனுமாக அந்த விறகை சுமந்து கொண்டு, கத்தியை கரத்தில் எடுத்து கொண்டு, நெருப்பை கையில் பிடித்து கொண்டு 2 பேரும் நடந்து வருகிற போது மகன் தகப்பனை பார்த்து கேட்கிறார், அப்பா கத்தி இருக்கிறது, அப்பா நெருப்பு இருக்கிறது, அப்பா ஆமென் விறகு இருக்கிறது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அல்லேலூயா. சில நேரங்களில் பிள்ளைகள் கேட்கிற கேள்வி நம்முடைய இருதயத்தை வேதனைக்குள்ளே கொண்டு போகும். உலகம் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி நம்முடைய சமாதானத்தை இழக்க செய்துவிடும். அந்த கேள்விகள் கேட்கப்பட்ட போது ஆபிரகாம் அல்லேலூயா தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தையில பதிலை சொல்லுகிறார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு மனுஷன் உலகம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். பணம் சம்பாதிப்பதிலே தீவிரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை மறந்து ஓடுகிற தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை மறந்து ஓடினால்
ஏனென்றால் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடி பாருங்கள், அத்தனையும் அவர் தர வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமென். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனாக மாறினேன். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை என்னுடைய கண்கள் கண்டது இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்க கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லை. தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். உன்னுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை உறுதியாய் பிடித்து பாருங்கள். ஆமென். பலிபீடத்தை கட்டி அங்கே ஆராதனை செய்யும்படி இறங்கி வந்த அந்த ஆபிரகாம் தன்னுடைய கையில கத்தி எடுத்து ஓங்கி தன்னுடைய குமாரனை வெட்டும்படியாய் கரத்தை உயர்த்துகிற போது ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன்னுடைய கையை என்ன செய்யாதே, போடாதே. ஹல்லேலூயா. இப்பொழுது நீ கர்த்தரை நேசிக்கிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. ஆமென். உண்மையா கர்த்தரை நேசிப்போனா கடைசி நிமிடத்தில் நமக்கான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதம் இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத மேன்மையானதாக இருக்கு. அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். முள்ளுகளுக்குள்ளே சிக்குண்டு கிடந்த ஆட்டுக்குட்டி அன்றைக்கு தேவையை சந்திக்கும்படி வெளிப்பட்டது என்று சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி உண்டு. ஆமென். அவரையே நமக்காக தந்தவர் அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி? ஹல்லேலூயா. ஓ பிரதான ஆசாரியன், பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன் 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்காய் பரிதபித்த ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறார் பாருங்க. அங்கே இருந்து 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து பிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கையில் இருப்பது கொஞ்சம், தேவை அதிகம். சொல்லுங்க. கையில் இருப்பது கொஞ்சம், ஆனா தேவை அதிகம். ஹல்லேலூயா. அந்த காலத்திலையும் அப்படிதான், இந்த காலமும் அப்படிதான். கையில் இருக்கிறது எப்போதும் அப்படிதான் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். சிலர் நினைப்பாங்க ஆமென், சில வஸ்து எல்லாம் வித்துட்டு கையில் காசு வந்த உடனே நிறைய இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் செலவு செஞ்சு பார்த்தா ஒங்க போச்சுன்னே தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய வந்தாலும் கொஞ்சமாக தான் இருக்கும். தேவை ஆமென். பணம் எவ்வளவு பெருகினாலும் தேவை அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். ஆனால் கையில் இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தால் அவர் அதை பெற்று அதை ஆசீர்வதித்தால் ஆமென், கொஞ்சத்தை சம்பூர்ணமாய் மாற்றித்தர அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கன்வென்ஷனுடைய முதல் நாளில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து திட்டமாய் தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நாளை குறித்து கவலைப்படாதீங்க. ஆமென். என் பிள்ளையினுடைய கல்யாணம் எப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளை எப்படி படிக்க வைப்பேன் எப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நாளைய தினத்தை குறித்து கலங்காதிருங்கள். நாளைய தினம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல முழு மனசோடு கர்த்தரை துதிக்கணும். இன்னைக்கு கர்த்தருக்காக வாழணும். இன்றைக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஹல்லேலூயா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஞானசானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபையினுடைய ஐக்கியத்தில் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தின் வேஷத்தை எல்லாம் களைந்து போட்டு கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். ஆனால் நாளைய தினத்துக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு என்ன தேவையோ அதை அப்படியே அவர் தர வல்லமையுடையவராக இருக்கிறார். 2 கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். ஏதாவது தேவை வரும்போது ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக இப்படி கையை ஏந்தாம வானத்தை பார்த்து 2 கரத்தை இப்படி உயர்த்தி எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி
சொல்லி பாருங்க. கையில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை எடுத்து ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறேனப்பா. அன்னைக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் விட்டு 5000ங்களுக்கு போஷித்து திருப்தி அடைய பண்ணி மீதி எடுத்தவராகிய தேவனே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொன்னார். நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளை சிலருடைய வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்ய பண்ணுகிறார். ஓ, சிலருடைய கொஞ்சத்தை கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற பண்ணுகிறார். ஆமென். தேவனுக்காக நின்றதோ தேவனுக்காய் ஓடினதோ வீணாய் போவது இல்லை. கர்த்தர் ஏற்ற வேளையில அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். சரியான நேரத்துக்கு ஆண்டவர் வருவார். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்களேன், சரியான நேரத்துக்கு ஆண்டவர் வருவார். ஆமென். சரியான நேரத்தில், குறிக்கப்பட்ட நேரத்தில் அங்கலாய்க்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலருக்கு மரண வெப்ராளமே வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. அங்கங்க ஓடுவாங்க. எல்லா வாசலும் அடைக்கப்படும். அடைக்கப்பட்ட பிறகு ஒரு வழி இல்லாம படுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருவாங்க. சிலர் ஜெபம் பண்ண கூட மாட்டாங்க. ஆமென். கம்பளியை போத்திட்டு அப்படியே படுத்துக்கிடுவாங்க. யாரையும் நான் பார்க்கிறேன் ஆவியில. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் அன்புள்ள தேவன் இறங்கி வந்து ஆமென் அந்த கானாவூர்ல காலியான கற்பாத்திரங்களை நிரப்பினது போல நிரப்பி முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசத்தை மதுரமுள்ளதாய் மாற்றி தந்தது போல இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியை கர்த்தர் மேன்மையுள்ளதாக மாற்றுவார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஊழியங்களை தாங்குகிற தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரங்களை போஷிக்கிற தேவனுடைய பிள்ளையே, சபைக்காக ஊழியங்களுக்காக அவன் கண்ணீர் சிந்துகிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வாழ்க்கையில குறைவை அனுமதிப்பது இல்லை. குறிக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில எழுந்தருளுவா. மரியாளை பார்த்து சற்று முன்புதான் ஆண்டவர் சொன்னார், ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரலன்னு. சில நேரத்தில் மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்லும் போது, ஏன் ஹல்லேலூயா இந்த வேதத்துக்கு போனையே, பைபிளை தூக்கிட்டு போனையே, அவன் கூட்டம் கூட்டம்னு ஓடினாயே, அவன் ஜபம் ஜபம்னு ஓடினாயே, இன்னைக்கு யார் உதவி செய்வாங்கன்னு சொல்லி கிண்டல் பரியாசம் பண்ணுகிற போது அமைதியாய் காத்திருங்கள். குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் எழும்பி வருவார். ஓ, தேவையை சந்திக்கிறவராய். ஹல்லேலூயா. அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மனதுருகுகிற இயேசு நம்மை கைவிடுவது இல்லை. ஆமென். நான் தீர்க்க தரிசனமாய் இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலம் தேசத்தின் நடுவில் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. 2 இயேசு மனதுருகினார். ஒன்று, ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து அவங்க தேவையில் இருக்கிற போது கர்த்தர் மனதுருகினார். 2, ஒரு தனி மனிதனுக்காக மனதுருகிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கூட்டத்தை பார்த்தும் மனதுருகுவார், தனி மனுஷனை பார்த்தும் மனதுருகுவார். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இயேசு ஒருவனை சந்திக்கணும்னு நினைச்சிட்டார்னா எப்படியும் சந்திப்பார். ஹல்லேலூயா. காட்டத்தி மரத்தின் மேல் இருந்த சகைவை சந்திக்கும்படி எரிகோ வழியிலே கர்த்தர் வந்தார். ஒரு சமாரிய ஸ்திரீயை சந்திக்கும்படி சமாரியா தேசத்தின் வழியே நண்பகல் வேளையிலே அவர் இறங்கி வந்தார். எரிகோவுக்கு போகிற வழியிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த குருடர்களை சந்திக்கும்படி அந்த வழியே கர்த்தர் வந்தார். ஆமென். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சந்திக்கும்படியாக எவருடைய வீட்டுக்கு போகிற வழியே கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த ராத்திரி வேளையில் இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி கிறிஸ்துபுரத்தில் இந்த மைதானத்தில் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் யாரோ ஒரு நபரை சந்திக்க ஆண்டவர் சித்தம் கொண்டபடினால மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஜூலை 10 ஏதோ ஒரு மகனுக்காக கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்.
ஒருவேளை இந்த கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறவங்களா இருக்கலாம், வீட்டில் இருந்து இந்த செய்தியை கேட்குறவங்களாக இருக்கலாம், அல்லது ஆன்லைனில் இந்த செய்தியை கேட்குற ஒரு நபராக இருக்கலாம். ஒரே ஒரு நபருக்காக இந்த ராத்திரி வேளையில் இந்த கூட்டம் கர்த்தர் ஒழுங்கு பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆயிரங்கள் செலவு பண்ணப்பட்டிருக்கலாம், நிறைய ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை சந்திக்கும்படியாய் சித்தமுடையவராக இருக்கிறார். ஒரு பெரிய கூட்டமும் அவருக்கு தேவை. அதே நேரத்தில் ஒரே ஒரு மனுஷன் தேவை. அந்த மனுஷன் குஷ்டரோகியாய் மாறின அன்னைக்கு வீட்டை விட்டு துரத்தப்பட்டவன். அவன் குஷ்டரோகியாய் மாற்றப்பட்ட அன்னைக்கு சொந்த பந்தத்தை விட்டு வெறுத்து தள்ளப்பட்டவன், சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டவன், யாரும் பார்க்கக்கூடாத தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். குஷ்டரோகம் என்று சொன்னால் என்ன? அது சாபத்தினால் வந்த வியாதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். குஷ்டரோகம்னா என்னது? சாபத்தினால் வந்த வியாதி. 3 உதாரணங்களை சொல்லுகிறேன். ஒன்று, மோசேயினுடைய சொந்த சகோதரி மீரியா உறைந்த மலையைப் போல குஷ்டரோகியாய் மாறினாள். இந்த செய்தியை சபை ரொம்ப கவனமாக கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளில் நல்ல ஆராதித்த தேவ மனுஷி, ஒரு நாளில் மோசைக்கு ரொம்ப உடந்தையாக இருந்தவள். ஏன் சொல்லப்போனா மோசையை காப்பாற்றுவதற்கு காரணமே இந்த மீரியான் தான். இல்லாட்ட தண்ணி இந்த குழந்தையை அடித்துட்டு போயிருக்கும். இந்த மோசையை பார்வோனுடைய குமாரத்திக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவளே இந்த மீரியான் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இது மட்டுமா? அந்த பார்வோனுடைய குமாரத்திக்கு அவன் மோசேயினுடைய தாயை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்ததே இந்த மீரியான் தான். அப்படி என்றால் ஒருவேளை நீங்கள் சபையை கட்டி கொடுத்தவங்களாக இருக்கலாம், பாஸ்டருக்கு சாப்பாடு கொடுத்தவங்களாக இருக்கலாம், பாஸ்டரையே ஜீவன் கொடுத்து நீங்கள் காப்பாற்றின நபராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் பாஸ்டருக்கு மிஞ்சின ஆள் அல்ல. அவன் ஊழியக்காரங்க மேலே வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் தானாய் இந்த கனமான ஊழியத்தில் ஏற்படுத்தப்படுவது இல்லை. அல்லேலூயா. அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்பது கூடாத காரியம். அதை கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. அதுவும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார் என்று சொல்லப்படலை. மோசே எத்தியோப்பியா ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்களாம். அந்த ஸ்திரீ கொஞ்சம் கருப்பாம், அவள் கொஞ்சம் அழகுல குறைவுபட்டவளாம். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லதாய் படைத்தார். கருப்பானாலும் வெள்ளையானாலும், நட்டையானாலும் குட்டையானாலும். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. படிப்புள்ளதானாலும் படிப்புள்ளதானாலும், கூச்ச பார்வை உள்ளதானாலும் நல்ல பார்வை உடையதானாலும் எல்லாம் என் ஆண்டவருக்கு முன்பதாக அழகானது. ஏனென்றால் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். அந்த மோசேயினுடைய மனைவியினுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். தாவீதுனுடைய இருதயம் தெரிந்தது போல இருதயத்தில் கை சொல்லுங்களேன், என் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவன் யாரையும் குறை சொல்ல கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. அவன் இன்னைக்கு சிலர் எல்லாம் அதை ஒரு பிசினஸாகவே செய்து கொண்டிருக்கிறாங்க. வருமானத்துக்காக மணிக்கணக்காக ஆமென் சில ஆளுகளை குறை பண்ணி பேசுகிறதுலேயே சந்தோஷப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அது சாபத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அவன் அவ்வளவு திறமையான மீரியாம் அடுத்த நாள் குஷ்டரோகியா மாறிட்டா. அப்படி என்றால் இன்றைக்கு குறை சொல்லுகிறவர்களை குஷ்டரோகம் பிடிக்குமா பிடிக்காதா எனக்கு தெரியல. காலம் பதில் சொல்லும் என்பது மாறாத உண்மை. ஹல்லேலூயா. நிச்சயம் காலம் பதில் சொல்லும். குஷ்டரோகியானால் சாபம். 2, ஹல்லேலூயா. நாகமான், ஹல்லேலூயா, ஒரு குஷ்டரோகி. நாகமான் எலிசாவுடைய வீட்டுக்கு வருகிறார். ஒரு சின்ன பிள்ளை சொன்ன சுவிசேஷத்தினால நாகமான் இப்பொழுது எலிசா வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறார். எலிசா பாஸ்டர் வெளியே வரல. எலிசா பாஸ்டர் பணத்துக்கு பின்னால ஓடுகிறவர் அல்ல. எலிசா பாஸ்டர் அவன் வீட்டுக்குள்ள இருந்து வேலைக்காரனை பார்த்து சொன்னார், அந்த படை தலைவனை ஆகிய சீரியாவினுடைய ராணுவ தளபதியை பார்த்து சொல்லு, யோர்தான்ல போய்
7 முறை ஸ்நானம் பண்ண முங்க சொல்லு. ஹல்லேலூயா. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு. அவன் ரொம்ப முரட்டுத்தனமாக எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவன் வெளியே நின்று சொல்கிறான், ஆமீன், இந்த பாஸ்டர் ஏன்னா என் காணிக்கையை பார்த்து என் பணத்தை பார்த்து வந்து மேலிருந்து கீழே வர தடவி சோமாக்குவார்னு நான் எதிர்பார்த்துட்டு வந்தா என் எதிர்பார்ப்புக்கு வித்தியாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தடவுகிற பாஸ்டர்கள் தான் அவன் உலகத்தால் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தடவாத பாஸ்டர்களுக்கு மதிப்பு இன்னைக்கு கிடையாது. ஆகவே எல்லாம் தடவி தடவி கறக்க முயற்சிக்கிறாங்க. மனுஷனுடைய குஷ்டரோகம் மட்டும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் அன்னைக்கு பாஸ்டர் எலிசா தடவை போகலை, அவர் பாராட்ட போகலை. ஹல்லேலூயா. சொன்னது தான். கர்த்தருடைய வார்த்தை எப்போதுமே மாறாததாக இருக்கிறது. வானம் மாறி போகலாம், பூமி மாறி போகலாம், மனுஷர்கள் மாறலாம், இந்த தேவனுடைய வார்த்தைக்கு மாற்றமே இல்லை. இந்த வசனத்தை நாம் நேசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய சாபத்தை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. முயற்சி பண்ணி பார்ப்போமே. ஆமென். ஒரு வேலைக்காரர் சொல்றான், அவர் பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீ செஞ்சிட பேரு, ஒரு சின்ன காரியத்தை தான் சொன்னாரு. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைய, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது ஆமென் ஹல்லேலூயா ஒரு பெரிய காரியம்தான். ஆனால் ஆமென் ஹல்லேலூயா கீழ்ப்படிஞ்சா அது சின்ன காரியம்தான். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடியது ஒருவேளை பெரிய காரியமாக தான் இருக்கும், கீழ்ப்படுகிறவர்களுக்கு லகுவாதான் இருக்கும். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கிடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். ஹல்லேலூயா. சிலர் கன்வென்ஷனுக்கு 1000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துருவார்கள். சிலர் வேண்டி வந்தா 15,000 ரூபாயின் டொனேஷன் கொடுத்துருவாங்க. யார்ட்டி ஆண்டவர் பேசுகிறார், உன்னுடைய டொனேஷன் முக்கியம் இல்லையா? ஆமென். உங்களுடைய இருதயம் தான் முக்கியம், உங்களுடைய ஆத்துமா தான் முக்கியம். உங்களுடைய டொனேஷன் பரலோகத்துக்கு போகாது, உங்களுடைய ஆத்துமா தான் பரலோகத்துக்கு போகும். ஆமென். நாகமானே, நீ கொடுக்கிற வஸ்திரங்களோ ஆமென் ஹல்லேலூயா உன்னுடைய வெள்ளியோ உன்னுடைய தங்கமோ ஒன்றும் பரலோகத்துக்கு போவதில்லை, உன்னுடைய ஆத்துமா தான் பரலோகத்துக்கு போகும். ஆண்டவர் தங்கத்தையோ வெள்ளியோ ரட்சிக்க முடியா இந்த உலகத்துக்கு வரவில்லை, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஆகவே என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, குஷ்டரோகம் மாறணுமா? ஆமென். பாவ சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? தேவன் காட்டி இருக்கிற அந்த வழியிலே வர வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு வருவது இல்லை. ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ள ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. சாபத்திலிருந்து விடுதலை பெற ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. குஷ்ட ரோகத்திலிருந்து விடுதலை பெற எந்த மனுஷனையும் மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதை விசுவாசித்து நாகமான் தண்ணீரில் முங்கினான், எழும்பினான். 7வது தடவை முங்கி எழும்பின போது அவனுடைய சரீரம் ஒரு பச்சிளம் குழந்தையினுடைய மாம்சம் போல சுத்தமானது, சுகமானது. ஹல்லேலூயா. இதை கண்ட கேயாசி பண ஆசையினாலே அந்த நாகமானை பின்தொடர்ந்தான். அவனிடம் கொண்டு வந்த மாற்று வஸ்திரங்களை வாங்கினான். கேயாசினுடைய குடும்பத்தை குஷ்டரோகம் பிடித்தது, சாபம் அவனை தொடர்ந்தது. ஹல்லேலூயா. 3வதாக ஒரு மனிதனை வேதத்தில் வாசிக்கிறோம், உசியா என்கிற ராஜா. அந்த ராஜா பிரபலமான ஒரு ராஜா, பயங்கரமான விவசாயங்களை எல்லாம் உண்டு பண்ணினவன். ஆமென். அணைகளை எல்லாம் கட்டினவன். இஸ்ரவேல்ல பயங்கரமான காரியங்களை டெவலப்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தவர். ஆனால் ஒரு நாள் அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு சிந்தை வந்தது, எனக்கும் ஒரு பிரசங்கியாரா மாறணும், எனக்கும் மைக்க கொஞ்சம் பிடிக்கணும், எனக்கும் ஆமென் தூபகலசத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சு துணிந்து போய் ஆசாரியர் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு நேராக தன்னுடைய ஸ்தானத்தை உயர்த்த விரும்பினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3 விதமான அபிஷேகத்தை வேதம் சொல்லுகிறது. 1 ஆசாரியனுக்குரிய அபிஷேகம், 2 தீர்க்கதரிசிக்குரிய அபிஷேகம், 3 ராஜாவுக்குரிய அபிஷேகம். எந்த நிலையிலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே நாம் நிற்க வேண்டும். ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை மீறிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. துணிந்து எதையும் செய்ய வந்துவிடக் கூடாது, துணிச்சல் கொண்டு விடக்கூடாது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். உசியா அவன் துணிந்து போய் தூபகலசத்தை கண்ணுடைய கையில பிடித்த உடனே நெற்றியிலே குஷ்டரோகம் கண்டது. அவன் சாகர வரைக்கும் குஷ்டரோகியாய் இருந்து மரித்து போனான். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு சாபந்தான் குஷ்டரோகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த ராத்திரி வேளையில இந்த செய்தியை நான் அப்படியே கொண்டு வருகிற போது என்னுடைய ஆவியில ஏவப்படுகிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலைமையில சாபம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா? ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்பினால, சபைக்கு விரோதமாக எழும்பினால, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினால, அவன் துணிந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்தபடினால சாபம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா? நாம் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும், கலாத்தியர் 3:13, சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அநேக குடும்பங்களுக்குள்ள அறியாமல் சாபம் வந்து விழுந்து கிடக்கும். ஆமென். சாபத்தை எப்படி கண்டறியலாம்? அது ஹல்லேலூயா தலைமுறைகளை பாதித்து கொண்டிருக்கிற விஷயமாக இருக்கும். அது தோல்வியாக இருக்கலாம், அது வியாதியாக இருக்கலாம், அது முன்னேற முடியாத சூழ்நிலைமையாக இருக்கலாம். அது ஒரு ஆமென் பெரிய நீண்ட சப்ஜெக்ட். ஆமென், எடுத்த நேரமாயிரும். ஆனாலும் ஆவியானவர் என்னை உந்திக் கொண்டே இருக்கிறபடினால சில காரியத்தை சொல்லாமல் போக முடியாது. ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கிக்கிற அநேகர் சாபத்தை இன்றைக்கு கூறுவதில்லை. ஒரே ஒரு உதாரணத்தை பார்ப்பீங்கன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச அதிகாரம். ஆமென். எல்லாரும் வாசிப்பாங்க. ஆனா 1 முதல் 14 வரைக்கும் தான் வாசிப்பாங்க, அதுக்கு மேல வாசிக்க மாட்டாங்க. ஏன்? ஹல்லேலூயா. வீடு பிரதிஷ்டை பண்ணும்போது 14 இருந்து 68 வரைக்கும் வாசிச்சா என்ன? கல்யாணத்துக்கு பொண்ணை அழைச்சிட்டு போகும்போது 14 இருந்து 68 வரைக்கும் வாசிச்சா கூடாதா? பைபிள்ல தானே எழுதப்பட்டிருக்கிறது, வேத வசனம் தானே. வாசிக்க மாட்டாங்க. ஆமென். பிள்ளை பிரதிஷ்டை பண்ணும்போது வாசிச்சா என்ன? ஆமென், வாசிக்க மாட்டாங்க. இது வாசிக்காதனால அநேகருக்கு தெரிவதில்லை. இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டவை. உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் அத்தனையும் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தம் உள்ளவனாக இருக்கும்படிக்கு, உபதேசத்துக்காய், கடிந்து கொள்ளுதலுக்காய், நீதியை படிப்பதற்காய் ஆமென் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உபாகமம் 1 முதல் 14 வரைக்கும் அல்ல, அதுக்கு கீழேயும் சொல்லப்பட்டிருக்கிறத மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்பாய் சாபத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், எதை வேணாலும் தெரிந்து கொள். ஹல்லேலூயா. சிலர் சாபத்தை தெரிந்து கொண்டு விடுகிறார்கள். ஆமென். சிலர் ஹல்லேலூயா ஆமென் துணிகரம் கொண்டபடினாலே சாபத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். கவனியுங்கள். ஆமென். பிலாத்து சொன்னார், இந்த ஆமென் பரிசுத்தவான்ல நான் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை. பிலாத்துனுடைய மனைவி சொல்லி அனுப்பினால், அந்த பரிசுத்தவான் நிமித்தமாய் ராத்திரியில நான் சொப்பனத்தில் வாதிக்கப்பட்டேன், ஆகவே அவரை தண்டிக்க கூடாது. ஆனால் முன்னால் இருந்த யூதர்கள் சத்தமிட்டு சொன்னாங்க, அந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் வருவதாக. ஆமென். பிலாத்து ஆகவே ஒரு தண்ணியில அவன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அவங்களுக்கு முன்பதாக தன்னுடைய கையை கழுவினானார். வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறாங்க, சரித்திர ஆசிரியர்கள், அவன் ஒரு பைத்தியக்காரன போல மாறி சாகிற வரைக்கும் எப்போதும் கையை கழுவிட்டே இருப்பானா? ஏன் தெரியுமா? சாபம். இன்னைக்கும் இஸ்ரவேலர் ஏன் இந்த வேதனைகள் அனுபவிக்கிறார்கள்? சாபம் அவர்களை தொடர்ந்தபடியினால துணிகரம் கொண்டு சாபத்தை வாங்கிவிடக் கூடாது. இப்பொழுது ஒரு குஷ்டரோகி மலையில தனித்து கிடக்கிறார். சாபம், அந்த சாபத்தினால வீட்டை விட்டு துரத்தப்பட்டான், சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டான். அவனை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. அந்த சாபத்தில் கிடக்கிற அந்த குடும்பத்தை, அந்த நபரை சந்திக்கும்படியாய் மலையிலிருந்து இறங்கி வருகிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய பக்கத்தில் வருகிறார். நான் சொன்னனே, இந்த கூட்டம் யாரோ ஒரு நபருக்காக, ஏதோ ஒரு குடும்பத்துக்காக இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டது என்பது உண்மைதான். ஆனால் இயேசுவை கண்ட பிறகு, இந்த கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தை வந்த பிறகு நீங்கள் அங்கீகரிக்காமல் இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் ஒன்றும் செய்வது இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனியுங்கள். என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். என் தேவன் சர்வ வல்லமையுடையவர். ஒரு பக்தர் விதமாய் சொன்னார், அவரால் எல்லாமே செய்ய முடியும், மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மனிதனுடைய உதவி இல்லாம அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரா? நான் சொன்ன எத்தனை பேர் புரிஞ்சு? ஆண்டவர் சர்வ வல்லமையுடையவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். 2, மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுஷனுடைய உதவி இல்லாம ஒன்றும் செய்ய மாட்டாரா? இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில நீங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டால்,
நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், இயேசுவே நசரேனா இயேசுவே என்னை சுகமாக்கும் அப்படின்னு கதறாவிட்டா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்காகத்தான் இந்த கூட்டம், உங்களுடைய வாழ்க்கை மாறும்படியாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ கூட்டத்தை இந்த ராத்திரியில கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இயேசு வருகின்ற போது அந்த மனுஷன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். எனக்காக தங்கத்தை இந்த கூட்டத்தை வைத்திருக்கிறார். என் குடும்பத்தில் பாரம்பரியமாய் தொடர்கிற சாபம். ஆமென். சில வீடுகளில் பாருங்க, ஹல்லேலூயா, சில குறிக்கப்பட்ட வயசுல ஆண்கள் இறந்து போவாங்க. 15 வயசுல தாத்தா இறந்திருந்தார்னா அதே வயசுல தகப்பன் இறக்கிறார், அதே வயசுல பிள்ளை இறக்குது. இதுக்கு பேர் என்னது? சாபம். ஹல்லேலூயா. சில வீடுகளில் தொடர்ந்தேர்ச்சியா வருகிற வியாதி, தொடர்ந்தேர்ச்சியா வருகிறதான போராட்டம், தொடர்ந்தேர்ச்சியா வருகிறதான குடும்பத்தில் உள்ள பிரிவினைகள், தொடர்ந்தேர்ச்சியா உண்டாகிறதான ஆமென் ஹல்லேலூயா பைத்தியங்கள், இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். சாபத்தினுடைய அறிகுறிகள். ஏதோ ஒரு சாபம் முற்பிதாக்களின் மூலமாய் குடும்பங்களை சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஆமென், தலைமுறைகளை பாதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மனதுருகுகிற இயேசு இந்த ராத்திரி வேளையில இந்த மைதானத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஓ, நம்மை தேடி இயேசு வருகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். முற்பிதாக்கள் செய்த விக்கிரக ஆராதனை, முற்பிதாக்கள் செய்த கொடுமைகள், முற்பிதாக்கள் செய்ததான அநியாயம், சாபம்னா என்ன? ஆமென் ஹல்லேலூயா. பாவத்துக்கு கிடைக்கிற தண்டனையினுடைய பேர் தான் சாபம். ஆமென். சாபத் என்று சொன்னால் பாவத்துக்கு தேவன் கொடுக்கிற தண்டனை, அது தலைமுறைகளை பாதிக்கிறது. அந்த சாபத்திலிருந்து விடுவிக்க ஒரே வழி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு இப்பொழுது பார்க்கிறார். அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசுவுக்கு சித்தம் உண்டு. நீ சாபத்தோடு கூட இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. நீங்க கஷ்டப்படுவது அவருடைய சித்தம் அல்ல. நீங்க வேதனையில் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. நீங்க ஹாஸ்பிட்டல் மாறி மாறி நடப்பது அவருடைய சித்தம் அல்ல. உங்களுடைய குடும்பம் பிரிந்து இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. நீங்க பிள்ளை இல்லாமல் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. வருடக்கணக்கில் வியாதியை சுமந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே. இயேசு சாபத்தை மாற்றுகிறவராய் இந்த மைதானத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சில குடும்பங்களை கட்டி இருக்கிற அந்த சாபத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. ஓ, குடும்பங்களை போராடி கொண்டிருக்கிற சாபங்கள் நீங்கி போவதாக. வருடக்கணக்காய் மாறி மாறி பாதித்துக் கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத சாபத்தின் வல்லமைகளும் குடும்பங்களை விட்டு வேரோடு கூட பிடுங்கி எறியப்படுவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு சொன்னார், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை காணாதிருப்பாராக. அந்த வார்த்தை சொன்ன அடுத்த நாள்ல வந்தபோது சீசர்கள் பார்த்தாங்க, அந்த அத்தி மரம் வேரோடு கூட பட்டு போயிருக்க கண்டார்கள். அப்படி என்றால் இந்த ராத்திரி வேளையில சில குடும்பங்களை பாதித்து கொண்டிருக்கிற ஆமென் சாபம் ஒரு பெரிய அத்தி மரத்தை போல வளர்ந்திருந்தாலும் சரி வேரோடு பட்டு போவதாக என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வெளிப்படுகிற வேளையிலே அது இருந்த இடம் தெரியாமல் தலைமுறைகளை இனி பாதிக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் விடுதலையை தருகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீர்களா? இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாபத்தின் ஆவிகளும் கட்டப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. ஒன்று, இயேசு மனதுருகினார், தேவைகள் சந்திக்கப்பட்டது. 2, இயேசு மனதுருகினார், அவை சாபம் மாறி சுகமானது. ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்களேன், இயேசு மனதுருகினா சாபம் மாறி சுகம் உண்டாகும். நான் வாழ்த்துகிறேன். இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கிற அத்தனை குடும்பங்களுக்கு சுகம் உண்டாவதாக, மனதில் சுகம் உண்டாவதாக, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து சுகம் உண்டாவதாக, பாரம்பரியமாய் போராடுகிற சாபங்களிலிருந்து சுகம் உண்டாவதாக. மூன்றாவதாக, இயேசு மனதுருகும் போது என்ன நடக்கிறது? மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில்
வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா, ஆமென். என் இயேசு சுகம் தர வல்லவர் என்று எத்தனை பேர் இந்த ராத்திரியில் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் பூரணமாக நம்புறேன், என் இயேசு சுகம் தருகிறவர். எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் அவரால் சுகத்தை தர முடியும். ஆமென். வைத்தியர்கள் கைவிட்ட சூழ்நிலைகளிலே அவர் சுகத்தை தர முடியும். ஒவ்வொரு நாளும் நான் அதை பார்க்கிறேன், அற்புதங்களை காண்கிறேன். கட்டிகள் கரைந்து போகிறதை பார்க்கிறேன், கேன்சர் சுகமாகிறதை காண்கிறேன், எய்ட்ஸ் வியாதிகள் சுகமான சாட்சிகளை நான் காண்கிறேன், குருடருடைய கண்கள் திறக்கப்பட்ட சாட்சிகளை பார்க்கிறேன், செவிடருடைய செவிகள் திறக்கப்பட்ட சாட்சிகளை காண்கிறேன், ஊமையர்கள் பேசுகிற சாட்சியை கேட்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த மைதானத்தில் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டங்களிலே வியாதியஸ்தர்களை ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்களோ இல்லையோ, ஜெபப்புறைக்கு கொண்டு வருவார்கள். ஊழியக்காரங்க உட்கார்ந்து மணிக்கணக்காக ஜெபம் பண்ணி சுகம் பெற்ற பிறகுதான் எழும்புவார்கள். இன்றைக்கு ஹல்லேலூயா, அந்த காலங்கள் திரும்ப வருவதாக. ஹல்லேலூயா. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் பல ஹாஸ்பிட்டல்களில் போனவர்கள் உயிரோடு வருவதில்லை. The operation is success, but the patient is died. Amen. ஆப்ரேஷன் ஆச்சா, சக்சஸ் ஆச்சா, ஆனால் நோயாளி செத்துட்டார். ஹல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்தில் வந்தா ஆண்டவர் விடுதலை தருவார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. புதிதாக ஒரு குடும்பம் எங்களுடைய சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. ஆண்டவரால் தொடப்பட்டு வந்தார்கள். ஆமென். பாரம்பரியமான ஒரு கட்டிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். கணவன், மனைவி, ஒரு பெண் குழந்தை. வந்து சில மாதங்களாய் அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எல்லாம் அர்ப்பணித்த அந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து அவர் வீட்டுக்கு போகிற வழியில் விழுந்துட்டார். மனைவி கூட இருந்தாங்க. தூக்கி எடுத்து பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாக தளர்ந்து போச்சு, ஸ்ட்ரோக். கையும் காலும் தளர்ந்து போச்சு. மனசுக்கு ஒரு பாதிப்பு. சபைக்கு வந்த உடனே வியாதின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அந்த சகோதரனுக்கு பரிபூரணமான சுகத்தை கொடுத்தார். ஆமென். குடும்பமாக ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆமென். டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒழுங்காக கூட்டத்துக்கு வந்தாங்க. ஜனவரி மாதத்தில் புது வருட ஆராதனைக்கு வந்தாங்க 2025. சோத்திரம். ரொம்ப சந்தோஷமாக கூட்டம் முடிந்தது. 2 நாள் தாண்டி கேட்டால் சகோதரிக்கு சுகமில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி. நானும் என்னன்னு கேட்டேன். காய்ச்சல்னு சொன்னாங்க. சாதாரணமான காய்ச்சலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஜெபம் பண்ணோம். அதுக்கடுத்து 2ஆவது நாளில் ஆமென், ஒரு வாலிப பையன் சுமார் 38 வயசு மரித்து போனான். எங்களுடைய கிளை சபையில் அங்கே ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. பாஸ்டர் நீங்கள் வந்து தான் அடக்கம் நடத்தணும். அந்த அடக்க ஆராதனைக்கு போய் அடக்கம் நடத்துவதற்காக ரெடியாக இருக்கிற போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த சகோதரி மரித்து கொண்டிருக்கிறாங்க, அந்த கணவன் வந்திருக்கிறார், அவங்க வந்த பாரம்பரியத்தின்படி கடைசி அந்த ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கணும். டாக்டர் சொல்லிட்டாங்களா, சொல்ல வேண்டியவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடுங்க, முடிஞ்சு, அவ்வளோதான், இனி 2-3 மணி நேரம் தான். ஸ்தோத்ரா. நான் அந்த சகோதரன்கிட்ட ஃபோன்லேயே சொன்னேன், சாக மாட்டாங்க, ஆண்டவர் உயிரை தருவார். எனக்கு அந்த அடக்க ஆராதனை நிற்க முடியலை, மனசு படபடத்து கொண்டு இருக்கிறது. எப்படியாவது வரணும், அங்கேருந்து வீட்டுக்கு வரணும் தான். 3 மணி நேரம் வேகமாய் வாகனத்தை ஓட்டி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரல, டவுனில் வந்த உடனே 2 பேர் வண்டியை நிப்பாட்டி கேட்குறாங்க, எப்போ பாடி கொண்டு வருவாங்க அப்படின்னு. அங்கிட்ட என்ன பாடி? அதான் இந்த சகோதரி இறந்து போனாங்களே. நான் சொன்னேன், என்கிட்ட யாரும் சொல்லலையே. எந்த சகோதரியுடைய வியாதியை குறித்து கணவன் சொன்னாரோ அந்த சகோதரி செத்து போகிறாங்கன்னு டவுனில் நிற்கிற ஆட்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. என் மனசில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், செத்துட்டாங்களா? இல்லை.
சாகலை. சோத்திரம். வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே நானும் மனைவியும் பார்த்தோம். என்ன செய்கிறது? கோட்டயத்தில் மெடிக்கல் காலேஜில் இருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம். உடனே வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு. ஐசியூவில் இருக்கிறாங்க. உள்ளே போய் பார்க்க முடியாது. ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ண, நான் போகிற வரைக்கும் உயிரை தரணும், நான் போய் அவங்கள பார்த்து தான் ஆகணும், ஜெபம் பண்ணித்தான் ஆகணும். ஆமென். நான் போகும்போது அவங்க சொந்த பந்தங்க எல்லாம் ஒரு 10-15 பேர் வெளியே காவலாக காத்துட்ருக்குறாங்க. கேட்ட என்ன சொன்னாங்க? 3 மணி நேரம் சொல்லியிருக்கிறாங்க, 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நீ 1 மணி நேரம் தான் இருக்குது, சாகலை. ஆமென். உலகம் சாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். சிலர் அந்த வீட்டில் போய் படுதெல்லாம் கட்டிட்டாங்க. சிலர் அந்த வீடெல்லாம் யாரும் இல்லை, சுத்திகரிச்சுட்டாங்க. ஏன்னா பாடி கொண்டு வருவாங்க வைக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. அவன் நான் கேட்டேன், உள்ளே பார்க்க விடுவாங்களா? சொன்னாங்க 5 மணிக்கு ஒரு ஆளை விடுவாங்க குடும்பத்தில் இருந்து. பாஸ்டர் போங்க, எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. 5 மணி ஆனது, 5:10 ஆச்சு. அழைப்பு சத்தம் கேட்டது. உள்ளே போகும்போது நான் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன். ஆண்டவரே, இந்த கை பலகீனமானது, இந்த கால்கள் பலகீனமானது, இந்த வாயும் பலகீனமானது. ஆனால் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை கரத்தில் உடையவர். அவர் தந்த அதிகாரத்தோடு கூட அந்த ஐசிக்குள்ளே போகிற 100கணக்கில் வியாதிசப்படுத்திருக்கிறாங்க. யாருன்னு தேடி அந்த சகோதரியை கண்டுபிடிச்சேன். ஒரு இல்லை, ரொம்ப எலும்பு தோலுமாக இருக்கிறாங்க. நிமோனியா வந்து இரத்தத்தில் கலந்து எல்லா அவயவங்களையும் பாதித்து விட்டது. இனி மருந்துகளுக்கெல்லாம் அந்த சரீரம் எந்த ரியாக்ஷனும் செய்யலை. மரணம் மட்டும்தான் முன்பில், எந்த ஞாபகமும் இல்லை அவங்களுக்கு. நான் போய் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணேன். மூச்சில்லை, பேச்சில்லை, ஹார்ட்டு மட்டும் அப்படி லேசாக அடிச்சிட்ருக்கு. நான் பேரை சொல்லி கூப்பிட்டேன், சௌரி ஸ்டெல்லா. அசைவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்டதோ 2 நிமிஷம். 2 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணியாச்சு. திரும்ப கூப்பிட்டேன், சகோதரி ஸ்டெல்லா. எந்த மூச்சும் இல்லை. நேர்ஸ் என்னை வெளியே பற்றிடலாம், என்ன செய்ய போகணுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறார், பாஸ்டர் வந்திருக்கிறார்னு சொல்லு. பக்கத்தில் காதில் போய் பாஸ்டர் வந்திருக்கிறேன், எலும்புங்க அப்படின்னு. அப்படி ஒரு நெட்டு கையும் காலும் ஒன்று போல் தூக்குறாங்க. கண்ணை திறந்து பார்த்தாங்க. சொன்ன, சாக மாட்டீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தந்து விட்டார். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளையே 3ஆம் நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாங்க. இன்றைக்கும் ஆமென் உயிரோடு கூட இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த ராத்திரி வேளையில் அதே இயேசு இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒருவேளை உங்கள் சொந்த பந்தங்கள் யாரோ ஒருத்தர் வீட்டில் வியாதியில் இருக்கிறார்களா, ஆஸ்பத்திரி ஐசியூ அறையில் இருக்கிறாங்களா, பாஸ்டர் ஜான் மார்ட்டின் உள்ள வரணும்னு நீங்கள் நினைத்து ஜெபம் பண்ண வேண்டாம். ஆமென். நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இங்கே வார்த்தை வெளிப்படுகிற போது வீட்டுக்குள்ள அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் எங்களுடைய சபையில் ஒரு சாட்சி, அதை நான் சொல்லி செய்திக்கு வர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த சபையில் ஒரு சகோதரனுடைய தாயார் கருங்கல் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமென். அவங்க சுமார் 2-3 மாசமாய் ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜில் ஆமென் அட்மிட். அவங்க கணவன் தான் எழும்பி உட்கார வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். ஆமென். ரொம்ப வியாதி, கை கால்கள் எல்லாம் தளர்ந்து போய்விட்டது. படுக்கையில் படுத்த படுக்கை. போன வாரத்தில் சபையில் ஜெபித்து கொண்டிருக்கிற போது அந்த சகோதரிக்கு மகளுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்தார். ஜெப நேரத்தில் தாயார் எழும்பி உட்கார்ந்து, அவங்க புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க, டைலெல்லாம் போட்டிருக்கு. இந்த அம்மா வீடுக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த வீட்டில் போய் பார்க்கவோ நடக்கவோ அவர்களால் முடியலை. 3 மாதமாக படுக்கையில். ஆமென். இந்த சகோதரிக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அந்த தரிசனத்தில் அந்த தாயார் அந்த புது வீட்டில் நடந்து திரிகிற ஒரு காட்சி. ஆமென். முதல் நாளில் தரிசனம். அடுத்த நாள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அம்மா எடுக்கலை. அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போது அப்பா ஃபோன் எடுத்தார். என்ன அம்மா எடுக்கலை? அம்மா புது வீட்டில் நடந்துட்டு இருக்கிறாங்கன்னு. புரியலை உங்களுக்கு? 3 மாதமாக ஆஸ்பத்திரியில் இருந்த தாயார்
அவன் சுகத்தோடு புதிய வீட்டில் படியேறி நடந்து வீடை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. என் தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல. இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இந்த இடத்துல நாம் இருந்து ஆராதித்து கொண்டிருக்கிற போது கட்டுண்டு கிடக்கிற சிலரை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அவர் வார்த்தையை அனுப்புவார். மனதுருகுவார் இயேசு. உன்னுடைய கண்ணீரை கண்டு மனதுருகுகிற தேவன். ஹல்லேலூயா. விட்டுவிடக் கூடாது. பிசாசு கொண்டு போகட்டும்னு விட்டுறக்கூடாது. ஆமென். ஆட்டில் ஒன்றை ஆமென் ஓநாய் பிடித்தால், ஆட்டில் ஒன்றை ஆமென் கரடி பிடித்தால், ஆட்டில் ஒன்றை சிங்கம் பிடிச்சா போட்டு இனி 10 இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது. ஹல்லேலூயா. என் ஆடுகளை பிடிப்பதற்கு சிங்கத்துக்கு தான் அனுமதி கொடுப்பதில்லை, கரடிக்கு தான் அனுமதி கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. இந்த உயிர் மேல, இந்த ஜீவனின் மேல கை வைப்பதற்கு இந்த உலகத்தினுடைய வல்லமைக்கு அதிகாரம் இல்லை. யோ கேன்சர் என்கிற சிங்கமே, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் வியாதியே, கரடியே, ஹல்லேலூயா, உனக்கு இந்த சரீரத்தின் மேல் அதிகாரம் இல்லை. ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை விட்டுவிடு. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் அபிஷேகம் பெற்றவர். அந்த சிங்கத்தை துரத்தின போது, கரடியை துரத்தின போது, ஆட்டை காப்பாற்றி சிங்கத்தையும் ஹல்லேலூயா கரடியை கிழித்தெறிய அபிஷேகம் பெற்றவனால முடியும் என்றால் இந்த ராத்திரி வேளை ஹல்லேலூயா தாவீதை அபிஷேகம் பண்ணினவர் அல்ல, யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் அற்புதங்களை விசுவாசிக்கிறேன், நான் விடுதலைகளை விசுவாசிக்கிறேன், நான் சுகத்தை விசுவாசிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில குடும்பங்கள் விடுதலை ஆகிறது. நாளைக்கு எழும்பி சாட்சிகளாய் சிலரை கர்த்தர் எழுப்புவாராக. இந்த மைதானத்துக்குள்ளே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் கட்டுண்டவர்கள் விடுதலை ஆவார்களாக. சில சங்கிலிகள் உடைந்து போகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. சில சங்கிலிகள் உடைகிறது, சில வயிற்று புண்கள், குடல் சம்பந்தமான புண்கள் சுகமாகிறது இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் கரைவதாக, மூச்சு திணறல்கள் மாறுவதாக, எலும்பு தேய்மானங்கள் சுகமாவதாக, கை கால்களிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இந்த மைதானத்தை நிரப்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. இதுவரைக்கும் பின்தொடர்ந்த வியாதி இனி உங்களை தொடர்வதில்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு வர பண்ணுவது இல்லை. ரீபாலா கதனா சந்துலார் கதி கபௌஷியால ரதலமனா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லா பலகீனங்களும் எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால சுகமாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுகமாக்கினார். நான் பார்க்கிறேன் சில வியாதியஸ்தர்கள் பக்கத்தில் இயேசு வந்து நிற்கிறார். உடைய வியாதியை கண்டு அவர் மனதுருகுகிறார். ராத்திரியில் நீங்கள் படுகிற வேதனைகளை கண்டு மனதுருகுகிறார். ஹல்லேலூயா. அவர் மனதுருகினா சுகம் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கிருந்த எல்லாவற்றையும் மார்க் 5:25-26 ஆமென் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, ஆமென். சில ஆட்கள் பாருங்க, ஆமென், ஒவ்வொருத்தட்டியா அபிப்பிராயம் கேட்பாங்க. ஒவ்வொரு ஆள் சொல்கிற மாதிரி. அது கொஞ்சம் வயசான ஆட்கள், அவன் இந்த ஆஸ்பத்திரி போவோம், அங்கே சுகம் இல்லைன்னா அடுத்துக்கு போவோம், அங்கே இப்படியே போய் கடைசியில் எல்லாம் தீர்ந்த பிறகு பேசாமல் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தாய் 12 வருஷமாக தனக்கு இருந்ததெல்லாம் செலவழித்தும் சட்டாகிலும் என்ன செய்யலை, குணமடையலை. ஹல்லேலூயா. இங்கே சட்டாகிலும் குணமடையலைன்னு இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. எந்த மருந்து சாப்பிட்டாலும் அதுக்கெல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வந்த வியாதிக்கு
அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன போது சுகர் இல்லை, இப்போ சுகர் இருக்குது. அவன் அந்த வியாதிக்கு மருந்து வாங்கின போது கொலஸ்ட்ரால் இல்லை, இப்போ என்ன இருக்குது? கொலஸ்ட்ரால் இருக்குது. அவன் இப்போ அந்த வியாதிக்கு மருந்து வாங்கின போது அவன் ப்ரெஷர் வந்துருச்சு. இப்படி கடைசியில் கண்ணு போய் கிட்னி போய் எல்லாம் போயிடும். மருந்து சாப்பிட்டனால வைத்தியர்களினால் மிகவும் வருத்தப்பட்டு சட்டாக குணமடையாமல் இருக்கிற போது நசரனாக இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், புரியுதா? நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். நமக்குள்ள இயேசு வியாதிகளை சுகமாக்கின போது ஒன்று அவங்களுடைய விசுவாசத்தை கண்டார், ரெண்டு சுமந்தவருடைய விசுவாசத்தை கண்டார், யாரோ ஒருத்தருடைய விசுவாசத்தை கண்டு சுகமாக்கினார். இப்போ இயேசு மனதுருக்கத்தோடு நடந்து போகும்போது அந்த சகோதரி தனக்குள்ளே சொல்லி கொண்டாள், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகலும் தொடுவேன். எத்தனையோ தடைகள் இருக்கிறது, அதை மேற்கொண்டு நடுங்கிக் கொண்டு திகைத்து கொண்டு ஜனக்கூட்டத்துக்குள்ளே போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டு வந்தது. இன்னைக்கு விசுவாசத்தோடு கரத்தை உயர்த்துவீங்கன்னா, விசுவாசத்தோடு உங்கள் பக்கத்தில் நிற்கிற இயேசுவை தொடுவீங்கன்னா அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு வரும். அந்த வல்லமை வியாதிகளை சுகமாக்கும். ஓ, வியாதியை அது சுகமாக்கும், கட்டுகளை அது உடைத்து எறியும். எவ்வளவு பெரிய சங்கிலியாக இருந்தாலும் அதை கர்த்தர் தொடுவார். அல்லேலூயா. ஒன்று, இயேசு மனதுருகின போது தேவைகள் சந்திக்கப்பட்டது. ரெண்டு, இயேசு மனதுருகின போது சாபம் மாறினது. மூன்று, இயேசு மனதுருகின போது வியாதி சுகமானது. நாலாவதாக, இயேசு மனதுருகின போது மரித்தவன் உயிரோடு கூட எழும்பி தனிமை மாற்ற பட்டது. லூக்காஸ் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்கள். லூக்காஸ் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஹல்லேலூயா. ஒரு விதவை, கணவன் இல்லாதவள், ஆமென், கைம்பெண், உதவிக்கு யாருமே இல்லாத ஒரு தாய், அவளுடைய ஏக ஆசிரியம் தன்னுடைய மகன். ஆனால் அந்த மகன் திடீரென்று செய்தான், இறந்து போனான். வாலிப பையன் இறந்த உடனே ஊரெல்லாம் சேர்ந்து ரொம்ப துக்கம் கொண்டாடி பாடையில் வைத்து சுமந்து கொண்டு வருகிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு மட்டும்தான் வெட்டின குழியை காலியாக்க முடியும். இயேசு மட்டும்தான் ஆமென் பெட்டியில் வைக்கப்பட்ட பெட்டியை காலியான பெட்டியாய் மாற்றி தர முடியும். இந்த உலகத்தில் எந்த வைத்தியர்களாலும் எந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னாலும் அதை செய்ய முடியாது. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உலகமெல்லாம் கவலைப்படும், உலகம் கண்ணீர் சிந்தும். ஆமென். யாராவது இறந்துட்டா பொக்கை கொண்டு வந்து வைக்கிறாங்க, ரீத்து வைக்கிறாங்க. அவன் வேண்டி வந்தா அவன் ஒரு சாரி கூட இந்த தாய்க்கு எடுத்து கொடுப்பாங்க. இவ்வளவுதான். வேண்டி வந்தா கொஞ்சம் காசை கொடுப்பாங்க, ஒரு நேரம் ஆகாரத்தை கொடுப்பாங்க. இதுதான் உலகத்தால் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் இழந்த உயிரை திரும்ப தர முடியும். இழந்த உயிரை திரும்ப தர அவரால் மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். இந்த ராத்திரி வேளை இழந்த சிலதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. உடைய வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. இனியும் சொன்னா, யாராலும் திரும்ப தர முடியாதவைகளை திரும்ப தருகிறவர் இங்கே வந்திருக்கிறார். வாழ்க்கையில் இழந்த ஆயுசின் வருடங்களை அவர் திரும்ப தருவாராக. இழந்த பலனை கத்த திரும்ப தருவாராக. செத்து போன சரீரத்தின் அவயவங்களை திரும்ப தருவாராக. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிறவர் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஒரு காலம் திரும்ப கிடைக்காத அப்படின்னு சொல்லப்பட்டவைகளை திருப்பி தர முடிகிறவர் இயேசு மட்டும்தான். உன்னுடைய கண்ணீரை கண்டு மனதுருகி அவர் சொல்றாரு, ஆமென், பாடையை தொட்டவுடனே அவன் சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபரே எழுந்திரு, வாலிபரே எழுந்திரு. ஹல்லேலூயா. வாலிபனே எழுந்திரு என்ற வார்த்தையில செத்த
பிரேதம் எழுந்திருக்கும் என்று சொன்னால், இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைக்கு முன்பதாக எழுந்திரு, எழுந்திரு, ரைஸ் அப், ஆமென், திரும்ப வா, ஹalleluya. தீவன் உள்ளே பிரவேசிப்பதாக, மரணம் ஜெயமாக மாறுவதாக, செத்த கற்பங்கள் ஜீவனுடையதாய் மாறுவதாக, பின்வாங்கி போனவர்கள் திரும்ப வருவார்களாக, ஓ வழி தப்பி போனவைகள் திரும்ப வருவதாக, இழந்த நன்மை திரும்ப வருவதாக, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய வேதனை கண்டு மனதுருகிற ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, 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 ஹalleluya. இந்த வல்லமையுள்ள வார்த்தை வெளிப்பட்டவுடனே செத்தவன் உயிரோடு கூட எழும்பினார். அவர் மனதுருகிற தேவனாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். ஹalleluya. ரெண்டு காரியத்தை கூட வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் நான் வாசித்தால், மார்க்கு சுவிசேஷம் ஆமென் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 13வது வசனம், அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவார். அவனை அடக்க ஒருவனால் கூடாதிருந்தது. கவனியுங்கள், ஹalleluya. ஆமென். இவன் ஒரு பிசாசு பிடித்தவன்னு நமக்கு தெரியும். அவனுக்குள்ள எத்தனை பிசாசுகள் இருந்தது என்று நமக்கு தெரியும். 6000 பிசாசு. ஹalleluya. கொஞ்சம் கவனிங்களேன். அவன் யாரு பெற்ற பிள்ளையோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை அந்த மகனுடைய தாய் உயிரோடு கூட இருந்திருந்தால், இந்த தாய் என்ன நினைச்சிருப்பா சொல்லுங்க? ஹalleluya. கல்லறையில் மகன் கிடக்கும்போது, கல்லறைகளில் சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாய் கிடக்கும்போது, சொந்த சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு கிடக்கிற போது, ராத்திரியில் அவன் அலறிக்கொண்டு கிடக்கிற போது, உங்களுக்கு புரியுதா? பெத்த தாய் என்ன செய்திருப்பாங்க? கதறிக்கொண்டிருந்திருப்பாங்க. தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவர் இன்றைக்கு பிரசித்தி பெற்ற, உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷன். ஆனால் தன்னுடைய இளம் வயதில் சாராயத்திற்கு, போதைக்கு அடிமையாய் பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பைத்தியமாய் நடந்த சாட்சியை அவர் விவரித்து சொன்னார்கள் இடத்துல. இந்த சாட்சியில் அவர் சொன்னார், நான் ஒரு பைத்தியமாகத்தான் இருந்தேன். உலகத்தில் என்னை அடக்க யாராலும் முடியாமல் இருந்தது. ஆனால் எனக்காக என் தாய் இரவு பகலாய் கண்ணீர் வடித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். ஒரு நாளில் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து அவன் 3 லிட்டர் விஷம் மருந்து எடுத்து குடிச்சிட்டாரா இந்த மனுஷன். யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இன்னைக்கு 30-35 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் ஒரு ஜீப்பில் வந்த ஒரு மனுஷன் கண்டு அவரை கோட்டயம் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாரு. அப்பொழுது டாக்டர் தாயை பார்த்து சொன்னாங்க, அறிவிக்க வேண்டியவரோடு அறிவிக்கணும், இனி ரட்சை இல்லை. அந்த தாய் அந்த இடத்துல நின்று ஒரு வார்த்தை சொன்னாங்களா, அறிவிക്കേണ്ടവനോട് അറിയിച്ചിട്ടാണ് ഇവിടെ വന്നത്. ஹல்லேலூயா. அவன் மகன் செத்து போவான்னு டாக்டர் சொல்லி சொந்த பந்தங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னபோது தாய் உள்ளதுன்னு சொன்னாங்க, சொந்த பந்தங்கள்கிட்ட இல்லை, தெரியப்படுத்த வேண்டியவரிடத்தில் தெரியப்படுத்திட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த மகனை கர்த்தர் சுகமாக்கி இன்னைக்கு உலகமெங்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு அப்போஸ்தலனாய் நிறுத்தி இருக்கிறார். தாய்மாரே, உங்களுடைய ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். அங்கே சொல்லப்படலை தாய் ஜெபம் பண்ணாங்களான்னு. ஆனால் ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு மனுஷன் கட்டப்பட்டு கிடக்கிறான். நான் நேரமே சொன்ன, யாரோ ஒருவருக்காக இந்த கூட்டம் என்று. இயேசு கடல் கடந்து கதர தேசத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் ஒரே ஒரு மனுஷனுக்காக. அந்த மனுஷனை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அவனுடைய கட்டுகளை அறுத்தார். அவனுடைய புத்தி தெளிந்தது. அவன் வஸ்திரம் உடுத்தான். இதையும் சொல்ல போனா அவன் ஒரு சுவிசேஷகனாய் மாறினான். சுகம் பெற்றவன் வேதத்தை 10 பட்டணங்களுக்கு
பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனாக மாறினான். ஓ, அவன் கட்டுகளிலிருந்து விடுதலையானான். காரணம் என்ன தெரியுமா? மனதுருகுகிற இயேசு. எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இன்னைக்கு வேதத்தை சுமந்து ஆமென் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற அன்னைக்கு பிரசங்கிமார நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் யாரும் இந்த உலகத்தில் கனவான்களான குடும்பத்திலிருந்து வந்தவர்களாக இருப்பது இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனரை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. பைத்தியங்களை தெரிந்தெடுத்தார். ஏன் தெரிந்தெடுத்தார் தெரியுமா? அவர் மனதுருகிறபடினாலே. இங்க வந்து உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அன்பு தகப்பன்மாரே, தாய்மாரே, சகோதரிகளே, வாலிபர்களே, ஆமென். ஒருவேளை நாம் பிறந்த குடும்பம் நல்லதாக இருந்ததுனால கர்த்தர் நம்ம இந்த இடத்துல தெரிந்தெடுத்து உட்கார பண்ணவில்லை. நமக்கு நல்ல படிப்பு இருந்ததுனால ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கல. நாம் நல்ல அழகானவர்களானபடினால கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. ஹல்லேலூயா. தனிமைகளை யாருக்கும் வேண்டாதவர்களாய் உலகத்தால் தள்ளப்பட்டு சொந்த பந்தங்களால் தள்ளப்பட்டு ஒரு நல்ல காரியத்துக்கு கூட யாரும் அழைக்காம நாம் பாலடைஞ்ச ஒரு வீட்டில் அவன் தனிமைகளை கடந்த போது, ஒரு துணிக்கு மறுதுணி இல்லாமல் இருந்த போது, நல்ல ஒரு ஆகாரம் இல்லாமல் இருந்த போது, அவன் நம்மை விசாரிப்பதற்கு யாரும் இல்லாதிருந்த நாளில் மனதுருகின இயேசு நம்மை தேடி வந்து அவருடைய பிள்ளையாக மாற்றினார். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற நன்மைகள் எல்லாம் அவரை கண்டதினால நமக்கு கிடைத்தது. இன்றைக்கு நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னார், அவர் நம்மை கண்டதினால. இன்னைக்கு ஒரு திருமண வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னார், அவர் நம்மை கண்டதினால. நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னார், அவர் நம்மை கண்டதினால. நல்ல படுத்து தூங்குவதற்கு ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னார், அவர் நம்மை கண்டதினால. உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதினால முடிந்தது என்று நினைத்த நான் இன்றைக்கு உயிர் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. பைத்தியங்களாக இருந்த யாருக்கும் வேண்டாதவர்களாய் கிடந்த நம்மை மனதுருகிற இயேசு கண்டு கொண்டார். அவர் நம்மை தேடி வராதிருந்திருந்தார் இன்றைக்கு நாம் இன்றைக்கு அழிந்து போயிருந்திருப்போம். இந்த மைதானம் முழுவதும் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தினால் இந்த மைதானம் நிரம்பி இருக்கிறது. அன்னைக்கு கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறது அல்லவா? அவனை கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஓ, சின்னவன் ஆயிரமாய் மாறுவார், சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவார். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுகிறவன் இந்த ராத்திரி வேளையில உலாவி கொண்டிருக்கிறார். நீ கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்து. உன்னுடைய கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிந்தார். மந்திரவாதத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிந்தார். பில்லி சுனியத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிந்தார். செய்வினையின் கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிந்தார். சாபத்தின் சங்கிலிகளை கர்த்தர் உடைத்தார். பாவத்தின் வல்லமைகளை கர்த்தர் உடைத்தெறிந்து புத்தி தெளிந்த ஒரு மனுஷனாய் இந்த சமூகத்தில் உன்னதமான நிலைமைகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினாரே. இயேசுவை ஆராதியுங்கள், இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஒரு வார்த்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரைக்கும் உள்ள வசனங்கள் எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் ஒரு பெரிய அறுவடைக்கு இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்துகிறார். சபையை ஒரு ஆத்தும அறுவடைக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட போறாங்க. உடைய பிள்ளைகள் மனம் திரும்ப போறாங்க. பிசாசு யாரையெல்லாம் கட்டுனானோ அவர்களெல்லாம் ஆண்டவர் விடுதலை ஆக்க போகிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம், சேர்ந்து வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மத்தேயு 9:36 முதல் ஆமென். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்,
ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி விதமாய் சொன்னார் 53:11-12. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். அவருக்கு ஒரு ஆத்மாவை குறித்த வருத்தம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. அதை கண்டு அவர் திருப்தி அடைவார். என் தாசனாகிய நீதிபர தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். இது சபைக்கான தீர்க்க தரிசனமான வசனம். அநேகரை சபை கொள்ளையாக பங்கிட போகிறது, பலவான்களை பிடித்து கொள்ள போகிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை ஆத்மாவுக்காக அவர் தந்தார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி அடைவார். நாம் ஜெபிக்கிறோம், ஆத்துமாக்களுக்காய் நாம் பாரப்படுகிறோம். அதை விட பாரப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவில்லை. நீங்கள் எல்லாரும் என்னைக்கு வாருங்கள். நம்மால் ஜெபிக்கத்தான் முடியும், ஆனால் அவர் அற்புதத்தை செய்ய முடியும். நம்மால் கண்ணீர் சிந்த முடியும், ஆனால் மனுஷனை மாற்ற அவரால் முடியும். நம்மால் அழ முடியும், ஆனால் பலவானுடைய கோட்டைக்குள்ளே போய் சிலரை கொள்ளையாடி கொண்டு வர என் ஆண்டவருக்கு முடியும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில சில கொள்ளைகளை கத்த தரப்போகிறார். ஆத்தும அறுவடையை கத்த தரப்போகிறார். இது சாதாரணமான ஒரு கன்வென்ஷன் கூட்டம் அல்ல, எல்லா வருடத்திலும் நடக்கிற ஒரு ஆண்டு விழா கூட்டம் அல்ல. இந்த கூட்டத்தின் மூலமாய் ஒரு ஆனந்த அறுவடையை கத்த தரப்போகிறார். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறார். அறுத்து கொண்டு வருகிற போது கம்பீரத்தோடு கூட வருவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரி வேளை மனதுருகிற இயேசு நம்மத்தில வந்திருக்கிறார். 6 காரியங்களை சொன்ன வேகமாய் சொல்லுகிறேன். 1, உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். 2, சாபங்களை மாற்றுவார். 3, வியாதிகளை சுகப்படுத்துவார். 4, ஹல்லேலூயா, தனிமையை மாற்றுவார். 5, கட்டுகளை உடைத்தெறிவார். 6, ஆத்துமாக்களை கத்த தருவார். மனதுருகுகிற இயேசு நம்மத்தில உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த மைதானத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால நிரம்பிக் கொண்டிருக்கிறது. மனதுருகும் தெய்வமே, இயேசையா, உம்மை மனதார துதிப்பே, சோத்தரிப்பே. மெய்யாகவே எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்து கொண்டு நீ நல்லவ, சர்வ வல்லவ, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதிக்க போகிறோம். பாடல் பாடி ஆராதிக்கிற போது வியாதிகளை கத்த சுகமாக்குவா, கட்டுண்டவர்களை கத்த விடுதலை ஆக்குவா, தனிமையில் இருக்கிற தனிமையை கத்த மாற்றுவா, கண்ணீரை கத்த துடைப்பா. ஹல்லேலூயா. எல்லா பிசாசினுடைய வல்லமைகளும் அழிக்கப்படு. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. எஸ் லோர்ட், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகுகிற இயேசு தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ
நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ, எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ, தழும்புகளால் சுகமானோ, தழும்புகளால் சுகமானோ. எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன்.